10 ஆண்டுகளுக்குப் பிறகு நண்பன் சோமசுந்தரம் கிராமத்திற்கு வந்த துரைவேலுவிற்கு அதிர்ச்சி, ஆச்சரியம். காரணம், ஏழ்மையாய் இருந்த குடிசை வீடு, கோபுரம், மாடி வீடு. அது இல்லாமல் விவசாயப் பணிகளுக்கு டிராக்டர், கரும்பு ஏற்ற லாரி என்று பெரிய வரவு செலவு. எப்படி இந்த மாற்றம்? அவனுக்குள் கேள்வி எழுந்தது. எப்படிடா இப்படி இந்த மாற்றம்? நண்பனிடம் வாய்விட்டே கேட்டான் துரைவேலு. தெரியலை. சரி விடு. உன் அம்மா அப்பா உன் கூடத்தான் இருக்காங்களா? ஆமாம். ஏன்? உன் கூட பிறந்த மத்த பிள்ளைங்க வீட்டுக்கெல்லாம் போகலையா? 4 அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனாங்க. ஆனா திரும்பிட்டாங்க. காரணம்? வரவேற்பு விருந்து உபசரிப்பு சரியில்லை. அப்படியா? ஆமாம். அங்கிருந்து திரும்புறதுக்குள் அவங்க ஒவ்வொருத்திடமிருந்தும் தினம் எனக்கு 4 போன். என்னன்னு? சோமு கிராமத்துல வாழ்ந்த அம்மா அப்பாவை வச்சு நகரத்தில் இங்கே குப்பை கொட்டுறது கஷ்டம். மேலும் நாங்க இருக்கிற இடம் சிறுசு. எல்லோரும் இருக்க இடம் போதாது. அது மட்டுமில்லாம எங்க மனைவிகளுக்கும் மாமனார் மாமியார் வந்து தங்கி இருக்கிறது பிடிக்கலை. இதனால எங்களுக்குள்ளே மனஸ்தாபம், கஷ்டம். அதனால அம்மா அப்பாவை நீயே வச்சுக்கோ. எங்களுக்குண்டான செலவு தொகைகளை மாசம் மாசம் நாங்க அனுப்புறோம். எங்களைப்போல் உனக்கும் பிரச்சனை முடியலைன்னா முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவோம். அதுக்குண்டான செலவு பங்கு தொகையை நாங்க தர்றோம்னு சொன்னாங்க. எனக்கு பெத்தவங்களை பாரமாய் நினைக்கிற அவங்க மனசு புரிஞ்சுது. அம்மா அப்பா திரும்பியதும் நீங்க எனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு எல்லார் வீட்டிற்கும் போனது தெரியும். இனி அப்படி போக வேணாம். எந்த கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் என்னை மட்டும் பெத்ததாய் என்னோடையே இருங்க. நானும் அப்படியே நினைச்சு உங்களை விடாம கடைசி வரை வச்சு காபந்து பண்றேன்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு தலையாட்டி இருக்காங்க என்று சொல்லி முடித்தான். எல்லாவற்றையும் கவனமாக கேட்ட துரைவேலு, இதனால ஒன்னும் தொந்தரவு இல்லையா? திருப்பி சோமசுந்தரத்தை கேட்டான். ஒன்னும் கிடையாது. இன்னும் சொல்லப் போனால் அவங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப உதவி. குழந்தைகளை கவனிச்சுக்கிறாங்க. அதுங்களுக்கு கதை சொல்லி அப்பா பள்ளிக்கூடம் வரை கொண்டு விட்டு வர்றார். மத்ததுகளுக்கும் உதவி ஒத்தாசையா இருக்காங்க. இந்த கூட்டு குடும்பத்தினால் எனக்கு வீட்டு கவலையே இல்லை. அடுத்து நான் தொட்டதெல்லாம் துலங்கி இப்போ இந்த நிலைக்கு ஆளாகிட்டேன். எனக்கு முன்னாடி வசதியா இருந்த என் அண்ணன் தம்பியெல்லாம் இப்போ எனக்கு பின்னால இருக்காங்க. அதாவது என்னை விட வசதி கம்மியா இருக்காங்க. இதிலிருந்து எனக்கு ஒண்ணு நல்லா தெரியுது. பெத்தவங்க வயிறு குளிர்ந்தா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க என்கிற பாடம். நிறுத்திய சோமசுந்தரம், சரி நீ எதுக்கு என்னை பார்க்க வந்தே எனக் கேட்டான். இந்த விஷயமாத்தான் குழம்பி வந்தேன். இப்போ தெளிஞ்சிட்டேன் என்றான். புரியலை. இவன் அவனை குழப்பமாக பார்த்தான். என் அம்மா அப்பா தொந்தரவு. இங்கே பக்கத்தில் இருக்கும் முதியோர் இல்லத்தில் அவர்களை சேர்த்து விடலாம்னு யோசனை. அருகில் இருக்கும் உன்னிடம் அதை பத்தி விசாரிச்சுட்டு போலாம்னு வந்தேன். இப்போ முடிவை மாத்திக்கிட்டேன். போறேன் என நடந்தான் துரைவேலு. சோமசுந்தரம் சிலையாக நின்றான்.